ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான அதே டைமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சூப்பராக அதே டைமில் ரொம்ப சிம்பிளாக கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்தியன் ஸ்டைல் ரைஸ் புட்டிங் ரெசிபி. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கப் லாங் கிரேட் ரைஸ், அதாவது பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி இதை நம்ம சோக் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணால் இன்னும் நல்ல ஃப்ளேவராக ரிச்சாக இருக்கும். அதனால நான் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா தண்ணியில் சோக் பண்ணி வைங்க. இது 20 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகிட்டுக்கப்புறம் இந்த வாட்டரெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இது லைட்டாக நம்ம கையில் உடச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க், ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு சூப்பரான கீர் கிடைக்கும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தால அந்த 1/4 கப் ரைஸை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். இதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் கேப் விட்டு இந்த மாதிரி அக்கேஷனலாக ஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் சூப்பரான கீர் கிடைக்கும். இப்போது இந்த பால் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகிட்டக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பால் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான கீர் கிடைக்கும். நம்ம ரைஸ் நல்லா பாயில் ஆகணும். ஒரு 12 to 15 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது பால் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு பாயில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ரைஸ் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸை லைட்டாக மேஷ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான கீர் கிடைக்கும். மேஷ் பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சம் சாஃப்ரான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி அந்த மில்க்கை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் சைடில் வச்சுட்டு 2 கப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்வீட் நிறையா சாப்பிட்டிங்கன்னா 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தாஷூ நான் 3மே சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் cardamom பவுடர், இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாஃப்ரான் மில்க் செஞ்சு வச்சுருந்தோம்ல அது நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சாஃப்ரான் மில்க் நல்ல கலர், அதே டைமில் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். உங்கள்கிட்ட சாஃப்ரான் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த கீர் சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறம் 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிட்டுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான கீர் ரெடி ஆகிடும். இந்த கீரை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கீர் ரெடி ஆகிடுச்சுன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அதே டைமில் ஈஸியாக டக்குன்னு டிசைட் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.